ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மொபைலில் 3 ஃபிங்கர் வச்சு கீழே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற சாம்சங் மொபைலில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக இதை விட அட்வான்ஸ்டான செட்டிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். இப்போ மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பார் வந்துடும். இதில் வந்து மேலே டாப்பில் பாருங்கள் செட்டிங்ஸ், பவர் பட்டன், அதுக்கு பக்கத்தில் பென்சில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த பென்சிலை கிளிக் பண்ணிக்கோங்க. பென்சிலை கிளிக் பண்ணோன்னே எடிட்னு செகண்டில் இருக்கு இல்லையா, இந்த எடிட்டை கொடுத்துங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே எடிட் வந்துடும். மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும், கீழே வந்து அவைலபிள் பட்டன்ஸில் இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டேக் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை லைட்டை டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு அது வந்து மேலே போயிடும். மேலே இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ டன் கொடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு இந்த இடத்துலையே டன்னு ஒரு சில பேருக்கு டன் கீழே இருக்கும், ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் கண்ட்ரோலுக்கே வந்துடும். ஸோ இப்போ கண்ட்ரோல் பாரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ மேலே ஸ்வைப் பண்ணிவிட்டு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எப்போதும் போல் வந்துடும். செகண்ட் ஆப்ஷன் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே நகர்த்திக்கிட்டு வந்தீங்கன்னா ஆக்சஸபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்டராக்ஷன் அண்டு டெக்ஸ்டரிட்டி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அசிஸ்டண்ட் மெனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அலோவ் கேட்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. 4 ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஐக்கான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வெளியில் வந்துக்கோங்க. இந்த ஐக்கான் உங்களோட ஸ்க்ரீன்லேயே இருக்கும். நீங்கள் எந்த ஸ்க்ரீனை, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துரும். ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். நம்ம நார்மலாக மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் பொழுது பவர் பட்டன் அண்டு லோ வால்யூம் பட்டன் இது ரெண்டுத்தையும் சேமாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி சேமாக ப்ரெஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஒரு கையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கையில் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்க முடியாது. ஸோ வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை ஒரே கையில் ஹோல்டு பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா இந்த 2 பட்டன்லேயும் வந்து அந்த 2 ஃபிங்கரும் நிற்கும். ஸோ ஆடாமல் அசையாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டும் ஒரே சேமில் ப்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்ககிட்ட யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாக்கள் இருக்கா, அதில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியுமா? அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.